Hi, hello friends. Welcome to It's AJ's channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாராக்காக ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அனில் கிட்ட கொடுத்து அனில் தாரா கூட்டிட்டு இருக்காரு. நாங்க ஏஞ்சிருந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 11 மணிக்கு தான் ஏஞ்சோம். யார் இருந்தான்னு கூப்பிட்டாலும் நாங்க வந்துடுவோம். அது ஏன் ஷேர் சாக்கோ. That is for GV. பிரசாந்த் ஆஃபீஸ் கிளம்ப ரெடி ஆயாச்சு. இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவான். தாராவும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னும் நானும் அனிலும் சாப்பிடல. ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு, பட் சாப்பிடணும். நான் 12 o'clock லாக் அவுட் பண்ணுவேன். அனில் விடிய காத்தால 3 மணிக்கு தான் வருவார். தாரா வந்துட்டு தூங்குற டைம் சாயங்காலத்தில் ரொம்ப லேட். ஒரு 5-6 மணிக்கு தான் தூங்குவா. அதனால நைட் அவள் தூங்குறது லேட் ஆகிடும். அதனால என் கூட தான் லேட்டாக தூங்கி அதுக்கப்புறம் லேட்டாக எழுந்திக்குவா. ஸோ அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ளேயும் 11 o'clock ஆகிடும். நான் ஃப்ரெஷ்அப் ஆகி வர்றதுக்குள்ளேயும் அம்மா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசாந்துக்கு பாக்ஸ் கட்டணுமா இருந்துச்சு. அவன் வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு சரி லேட் ஆகிடும்னு அவனுக்கு சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, சாக்கோக்கு அந்த பக்கம் சிக்கன் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. சரி அட்லீஸ்ட் நம்மளால சமைக்க முடியல, அவனுக்கு பாக்ஸ் ஆகுது கட்டுவோன்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். அப்ப இப்ப வரல பின்ன ஏடா மொபைலும் சாவி எடுத்துட்டே போனேன். அக்காந்து வீட்டுல ஏதக்கா மொபைல் கூடமா குடு குடு ஒரு வாட்டியும் கீழே போடாது கொடுக்க மாட்டியா? குடு குடிங்க. தொடச்சுக்கிறா. யார் தது மொபைல்? தாராதா? யார் குத்துது? பாய் சியோ. பார்த்து பார்த்து சாவி எங்க? மாமா அது கொடுக்கலையா? நீ மாமா எப்படி கார்ல போவாங்க? நீ சாவி கொடுக்கலனா காக்கா தூக்கிச்சான் பாரு சாவியை. தாரு சாவி கொடுப்போம் மாமாக்கு. தாரு ஆனோ மிஸ் தாரா சாவி கொடுவா. அப்ப மாமா எப்படி ஜோலிக்கு போவாங்க நீ சாவி கொடுக்கலனா? பூதான போனோம். அப்ப சாவி கொடுவா. யார் தாராவோட டாய்ஸ் எல்லாம் இங்க எத்தனை வந்து போட்டு வந்து சாவி அதுல போட்டு ஓபன் பண்றியா? உன் கார் எடுத்துன்னு போறியா நீ? குடு மாமா கிட்ட கொடுப்போம். மாமு சாவி. இது சாவி இல்ல மொபைல். யா थैंक यू. பாய் சியோ. ஓகே பாய் சியோ. அது எடுத்துக்கிறேன். சி தாரா பாய் சியோ மம்மி. டைனி தாரா டைனியை மிஸ் பண்றா. ड्रॉप பண்றேனா கார்ல? ड्रॉप பண்றேனா? வாடா தாரா அது எதுக்கு மாமாக்கு? அது உங்களோட டாய் தானே. கார்ல எட்டி ஊத்தி கூடாது. பை பை. தாரா मामा टाटा के बाय टाइनी लेटर बाय 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 மொபைல் எங்கே விட்டாங்க? அப்புறமா தேடுவாங்க. தாரா ஸ்பூன் எங்க? கார்க்குள்ள தானே போட்டு வச்சிருக்க. காட்டு ஸ்பூன் காட்டு. ஸ்பூன் காட்டு. கார்க்குள்ள இருக்கிற ஸ்பூனை காட்டு. தாரா என்னென்ன கார்க்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான்னு. தாரு எங்க இதெல்லாம் எடுத்துன்னு போற? எதுக்கு கார்க்குள்ள வச்சிருக்க எல்லாத்தையும்? அம்முசா அம்முசா இதெல்லாம் இங்கதான் வைப்பாங்களா? இப்ப கார் எடுத்துன்னு எங்க போறீங்க? வீட்டுக்கு போறியா? எந்த வீட்டுக்கு போற? எந்த வீட்டுக்கு போற நீ கார் எடுத்துன்னு? எந்த அக்கா? பாட்டில் எடுத்துன்னு எங்க போற? வீட்டுக்கு போறியா? 1 2 அப்புறம் 3 4. குடிக்க தண்ணி வேணும். அம்முசேக்கு தண்ணி வேணுமா? இது அம்முசே பாட்டில் இல்ல இல்ல மாமா பாட்டில் தானே. அப்புறம் நீயே எடுக்கிற? இது அங்க தரு. வண்டியில் பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் வேண்டாம். வண்டி வேண்டாம். பெட்ரோல் வேண்டாம். வண்டம் வேண்டாது. அது அங்கனே ஓடும். தாரா தண்ணி குடி வாங்கி. சரி ஏறி உட்காரு. ஏறி உட்காந்து வண்டி எடுத்துன்னு போ.
டாய்ஸ் வேற எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு வச்சிடறோம். அடுத்து சுற்றி வரவரை பிரசாந்த் வேலைக்கு கிளம்பிட்டான். எப்படியோ 12 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டே வந்துட்டு ரூம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அனிலும் சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் நான் ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தாரா அவள் டாய்ஸ் ஒரு இடத்துல வைக்க மாட்டா, எல்லா சைட்லேயும் தூக்கி போட்டுடுவா. ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 மணி ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு அனிலுக்கு சொன்னேன். ஏன்னா 3 மணிக்கு லாகின் வேறு பண்ணணும். இன்னைக்கு நிறையா மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிடலான்னு அனிலுக்கு சொன்னோன்னே அனில் போய் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தார். தாரு எதுக்கு அழுகுற? எங்கே பாரு லைட்டு பாரு, ரிமோட் கேட்டாலுங்கிறியா நீ? ரிமோட் எல்லாம் கொடுக்க முடியாது. காக்க கொண்டு போய்டா. இல்ல என்கிட்ட இல்ல. காக்க போய் இன்னும் ஏறக்கூடாது. மேல கீழே இறங்கு. அம்ச கீழே இறங்கு. தாரா ஏஞ்சுக்கோ. இவ்வளவு வெளிச்சம் இருக்குல்ல, பூவெல்லாம் வராது. கை அப்படி பிடிச்சி தூக்காத பேபி டிப்ல. என்னாச்சு? வெளியே வரணுமா? எப்படி ஏறணும் உள்ள? அப்போ உள்ள எப்படி ஏறின? கார் ஓட்டுறா தாரு. ஏன் கார் ஆன் ஆனோ நீ ஒன்னு ஓட்டுற? நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ஆக்சுவலி இப்போ எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு லாஸ்ட்டில் அணில பேட்டால் அடிக்கணும். பேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆனது தான். நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன். கடைசியில் நல்லா போய் மண்டேலேயே விழுந்துச்சு. ஏன் உன் மேலே படவே மாட்டேங்குது? ஒன் லாஸ்ட் டைம் ஓகே. ஓகே, இதை நீ அப்பவே தடுத்து இருந்திருக்கலாம். இல்லை மண்டை மேலே படாத இருந்திருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் வீடியோவில் பாருங்க. போதும் போதும். சரி, இப்போ இந்த லைட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு வருவோம். இந்த லைட் ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சம் லைட்டு கம்மியான மாதிரி இருக்கு. Targal, now we're talking. Tara, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா, சரி கடைக்கு போயிட்டு வரலாம். தாரு, கடைக்கு போலாம். வரல தாரா? சரி பாய், டாடா. தாரு வா, கடைக்கு போலாம். பாய் சோகோ. See you. டாடா. வா. குட் கேர்ள் மா தாரா. போ தாரு. வர போ. அப்பா எங்க? சாக்கோ மெரிக்காம போகணும். எந்த பீஸ் போயிடுச்சு? போயிடுச்சா? அது செப்பரேட்டா கிடைக்குமா இல்ல அது ஃபுல் திருப்பி வாங்கணுமா? யாரு மண்டை சவுண்ட் வந்துச்சு? நீ நான் ஒண்ணுமே பண்ணல. அவளே இடிச்சுக்கினா. யாரு மண்டை சவுண்ட் வந்துச்சுன்னு அதுதான் கேட்டேன். தாரு, நீ எங்கேயோ இடிச்சுக்காத நடக்கவே மாட்டியா? எங்கன்னா இடிச்சுக்குவா அப்புறமா. அம்மா யார் இடிச்சுக்குது இப்போ? தாரு தாரு சாக்கோ வேணா? கடைக்கு சாக்கோ வேணா?
சாக்கோ வீட்ல விட்டு போலாமா? பாவும் தாரு சாக்கோ. கிஷியெல்லாம் கொடுக்குற சாக்கோக்கு. அம்மா வரல, நீ ஒண்டி போ. அம்மா அது அம்மா ஸ்லிப்பர் தான். சரி போ. எதுக்கு அடிக்கிற? ஜி வரல. ஜி ஸ்டெப்ஸ்ல வர. ஸ்டெப்ஸ்ல நோ. சரி வா, லிஃப்ட்ல போலாம். ஓகே, லிஃப்ட்ல போலாம். லிஃப்ட் கூட வேணாம், அப்புறம் என்ன பறந்து போகுமா? தாராவோட ஃபேவரட் ஸ்பாட் எங்க? தாரா எங்க உட்காந்துருக்கு? அங்கதான் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கோம். தாரா இங்க உட்காந்து. தாரா என்ன பண்ற நீ? இங்க வாங்க. நான் ஜேசிபிக்கு பாய் சி சொல்றியா? சரி வா. எங்கள் அப்பார்ட்மெண்ட் பேக் சைட் க்ளீன் பண்ண ஜேசிபி வந்துருந்துச்சு. தர ஃபர்ஸ்ட் டைம் ஜேசிபியை பார்க்குறா, ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டா. ஸோ அதை விட்டு வரமாட்டேன்னு ஒரே அடம். அங்கே பார்த்துட்டு பாய் சியூன்னு சொல்லிகிட்டே இருந்தா. எப்படியோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டோம். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ திருப்பியும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம வெயில். பெங்களூர்லேயே இப்படின்னா சென்னையிலலாம் யோசித்து பார்க்க முடியல. ஸோ வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தயிர் பேக்கெட், கொஞ்சம் பெப்சி இதெல்லாம் வாங்கிட்டு தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். தர என்னது? ஜூனியர் மெக்கானிக். தாராக்கு நாங்கள் தலைக்கு குளிப்பாட்டலனாலும் நிறைய முடி இருக்கிறதுனால முடியெல்லாம் வெட்டாயிடும். என்னவே வந்துட்டு முடி வெட்டாவாத மாதிரி குளிக்க வைக்கலான்னு பார்த்தாலும் முடியறதே இல்லை. அது வெட்டாயே ஆயிடுது. ஸோ சம்மர் டைம் நீர் கோத்துக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அவள் ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன வச்சுருக்கேன் பேபி? தலை ட்ரை ஆயிடுச்சா? தாராக்காக வாங்கின ஆர்கானிக் கோகனட் ஆயில். அடிக்கிற வெயிலுக்கு எண்ணெய் வச்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவ மண்டே எல்லாம் எவ்வளவு சூடா இருக்கும் தெரியுமா? அவ தலை சூப்பர் ஹாட் கேர்ள். தார இங்க என்ன பாத்துனே இருக்கிற? நெக்ஸ்ட் அங்க என்ன வச்சு முடிச்ச உடனே இங்க வந்து என்ன நோண்டலான்னு இருக்கா? தாரா ஹாய் சுந்தரி. இங்க போய் கண்ணாடியில தெரியல பாரு. டான்ஸ் ஆடு. ஏஞ்சி நின்னு டான்ஸ் ஆடு. அம்மா கிட்ட வேணும். டான்ஸ். மியூசிக் போடு. அப்பா இந்தப்பா മുന്നാടി വരാതെ ഈ ഒന്നില്ല എനിക്ക് ഇതിന്റെ ഈ ആയി 3 o'clock time to log in. என்ன இருக்கோ இல்லையோ 3 o'clock டான் வந்து லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து லாகின் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டுடணும். இல்லனா அவ்வளவுதான். அட்டெண்டன்ஸ் மட்டும் தானா? இல்ல வேலையும் செய்யணும். ஆனா அட்லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஆவது போடணும். இல்லனா எங்க நீ தேட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல மாசம் சம்பளம் கிடைக்காத அப்புறம். ஆமா, இன்னைக்கு வர 27ஆம் தேதி 3 நாள் சைலண்டா இருக்கணும். இன்கிரிமென்ட் டைம். லாகின் பண்ணியாச்சு. டீமுக்கு அட்டெண்டன்ஸும் போட்டாச்சு. சரி அனிலுக்கு டிஃபன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வந்திருக்கேன். அனில் இப்போ ரீசெண்டாக ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நைட்டில் நான் வந்துட்டு ரைஸு சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடேபிள்ஸ் தான் வேணும்னு சொல்லுவார். அதனால இன்னைக்கு சரி ஃப்ரூட்ஸ் கட்டலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரஞ்ச், பியர்ஸ், கோவா,
பனானா இதெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். வச்ச சாப்பாடு ஃப்ரெஷ்ஷு இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கு பாரு. காலி இருக்கணும் பேபி. சாப்பாடு அப்பா இருக்கு, வச்சிருக்கேன் நான். இங்க டவுன்ஸ் ஆர்டர் பண்ணது இருக்கா மிச்சம் மீதி? நான் தான் நேற்று சாப்பிடணும் போல. ஒரே ஒரு பீஸ் யாருக்காக வச்சிருக்கேன். எது சொல்லு, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நீ கிட்ட வந்து காட்டுவா. இது வெஜ், நல்ல ஸ்பைசியா. 4 பீஸ் சாப்பிட்டு ஒரே ஒரு பீஸ் ஃப்ரிட்ஜ். நான் ஒண்டி தான் இந்த வீட்ல இருக்கேனா. அப்பா சாப்பிடணும் போல இருக்குனாரு, சோ ஆர்டர் பண்ணேன். அவர் வெறும் garlic bread சாப்பிட்டுட்டு பீஸா வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அம்மாக்கு கொஞ்சம் கொடுத்தேன். பிரசாந்த் வேலையில இருந்து வந்தான், அவன் எடுத்துக்கிறான். ஓகே. ஓ இங்க இருக்கு குக்கர். ஈஸியா அவ்வளவு பெரிய குக்கர் உன் கண்ணுக்கு தெரியல பேபி. நைட்டுக்கு அப்ப சப்பாத்தி கூட வேணாவா? சப்பாத்தி கட்டிக்கலாம் இல்ல. உனக்கு ஜிம்முக்கு போகும்போது பசிக்காது, வெறும் இதோண்டி சாப்பிட்டா? அது கொஞ்சம் அந்த கேண்டீன்ல சாப்பிடுறது தானே. அப்படி பசியாச்சுன்னா கேண்டீன்ல சாப்பிட கண்டிப்பா ஷூர். அப்புறம் என்ன நாங்க டயட் வீட்ல இருந்து நீ சப்பாத்தி கட்டின்னு போவாங்க இருக்குமே. நேத்து எங்க தள்ளுற? நீ கரெக்ட் வேணும் சொல்லிட்டா. ஓகே. இது ஷெரீஃப் பாய் பிரியாணி சாப்பிட்டியா? ஓ சம பிரியாணி. நான் இந்த பிரியாணியா வந்து ஷெரீஃப் பாய். நான் வாங்கலாமா வேணாமா? நாளைக்கு நான் பிரியாணி பண்றேன்னு பாரு பேபி. நேத்து பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர். ஓவா. பிரசாந்த் also told he had மட்டன் பிரியாணி. பட் எங்கத்துல இருந்துன்னு சொல்ல, நல்ல மட்டன் பிரியாணி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க, சாப்பிட்டேனா. அனிலுக்கு பாக்ஸ் கட்டி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு நம்ம போய் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் முன்னாடி போய் உட்காந்துட்டேன். இன்னைக்கு சரியான வேலை எனக்கு. என் கால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளேயும் அனிலும் வேலைக்கு போயாச்சு. தாராவும் நல்ல பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா. சரி அனிலுக்கு பாய் சொல்ல முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் தாரா நல்லா தூங்குறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என் வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தாரு தாரு ஏ தாரா தாரா இந்தா தாரா இந்தா நீ சீக்கிரம் இந்தா. ஓய் தாரா. ஓகே நான் பாய் போறேன். அப்பா வராரு இப்போ. நான் போறேன் இப்போ, பாய் போறேன். உனக்கு தாரா நான் காது கேட்கறது இல்லை தானே. மொபைல் கொடுங்குற ஏறி இப்போ கொஞ்ச நேரத்துல மொபைல் வாங்கிக்கிறேன். 12:30 மணி ஆயிடுச்சு. என் வேலையெல்லாம் முடிச்சு லாக் அவுட் பண்ணுறதுக்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா தாரா தூங்கியாச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். போய் எடுக்கலான்னா முடியாது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணும், காலையில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.